என் நிதியும் தருவான் சந்நிதியும் அப்படி சொல்லப்படக்கூடிய செல்வச் சந்நிதியானார். நள்ளிரவு 12 மணிக்கு அப்புறமா தான் வந்து இங்கே கொடியேற்றம் வந்து இடம்பெறும். சுற்றி வர 18 சித்தர்களை வந்து வச்சிருக்காங்க. இங்கே வள்ளி கொடி அப்படிங்கிற ஒரு கொடி இருக்குதான். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றி வர அதிக விதமான பக்தர்கள் கூட்டத்தில் நம்ம நிற்கிற பகுதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தொண்டமான் ஆற்றில் இருக்கிற செல்வச் சந்நிதியான ஆலயத்தில் தான் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிரசித்தி பெற்ற சைவ ஆலயங்களில் குறிப்பாக முருகன் ஆலயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆலயம் தாங்க வந்து என் நிதியும் தருவான் சந்நிதியும் அப்படி சொல்லப்படக்கூடிய செல்வச் சந்நிதியான ஆலயம். அதாவது தொண்டமான் ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த செல்வச் சந்நிதி ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தொண்டமான் ஆற்றில் இருக்கக்கூடிய செல்வச் சந்நிதியான ஆலயம் வந்து இன்றைய நாளில் வந்து மகோற்சவ நாள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. அதாவது கொடியேற்றத்தோட வந்து இனிது வந்து ஆரம்பமாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நள்ளிரவு 12 மணிக்கு அப்புறமா தான் வந்து இங்கே கொடியேற்றம் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு புதுவிதமான ஒரு செய்தி எங்களுக்கு இருந்தது. நோட்டீஸில் பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மக்களுக்கு காண்பிக்கணும். அண்ட் வந்து மிக பிரபலியமான மிக முக்கியமான ஒரு திருத்தலமான இந்த சந்நிதி ஆலயத்துக்கு வந்து நாங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றமானது நடக்க இருக்குது. ஸோ இங்கே பக்தர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன்மீக ரீதியில் வந்து வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்து அப்படி வந்து கொடியேற்றம் வரைக்கும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு இதில் காண்பிக்க இருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் கண்டிப்பாக கந்தன் அருள் கிடைக்கும். ஆகவே வீடியோவில் வந்து உண்மையிலே முருகனுக்கு ஒரு அரோகரா சொல்லிட்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக விதமான பக்தர்கள் அப்படியே வர 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 வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க இருந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் அவங்க கிளம்புறாங்க. இங்கே இந்த ஊரை சேர்ந்தவங்களாம் கிளம்புறாங்க. ஆனால் தூர தேசத்தில் இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அதாவது கொடியேற்றம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து கிளம்புவாங்க. என் நிதியும் தருவான் சந்நிதியான் அப்படிங்கிற மாதிரி இங்கே அந்த ஒரு வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கே வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, நான் சொன்ன மாதிரியே கச்சேரி தான் நடக்குது. அதாவது செல்வச் சந்நிதி கலாமன்றத்தோட தெய்வீக இசை அரங்கு அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சேன். அப்போ வந்து மேலே ஃபுல்லாக குவிச்சிருது. அதால் கட்டில் கையால் உடைச்சி தான் வந்து குமிச்சு விட்டது. அவ்வளோத்தையுமே வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவ்வளோ தேங்காய்கள் அவ்வளோ உடைச்சி அவ்வளோவுமே இந்த கொப்பரைகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், உடைச்ச தேங்காவை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ பேக்கில் போட்டு சேர்த்துட்டாங்க பாருங்கள். அது வந்து கிலோ கணக்கில் அதில் நெருத்தெடுக்கிறாங்க. அங்கே கிலோ கணக்கில் வந்து நெருத்தெடுக்கிறாங்க.
பயங்கர க்ரௌடாக இருக்குது, அதனால் உள்ளே போகிறதே கஷ்டம். இங்கே பார்த்தீங்க சொன்னால் வந்து கொடிமரம் இருக்காது. காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து கொடிமர திருவிழா நடக்காது. நான் நினச்சேன் மகோற்சவ திருவிழா தான் இங்கே நடக்கும் அப்படி சொல்லி முன்னாடி நினச்சிருந்தேன். பட் வந்து இங்கே அந்த மகோற்சவ திருவிழா கிடையாது. இங்கே கொடிமரம் இருக்காதான். இங்கே ஒரு வெள்ளை துணி கட்டுவாங்களாம் இது ஒன்றுத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டீட்டெயில் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது. எனக்கு போக தான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஏதோ ஒன்றில் வச்சு தான் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஐதீகம்லாம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அப்படி கண்டினியூவாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். தான் நிறைய பேர் கும்பிட்டுட்டு போகிறாங்க. சப்போஸ் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் அந்த சுற்றி முற்றி நிறைய இடங்களில் வந்து ஸ்டேஜ் பண்ணேன். வந்து அந்த கொடிமரம் அப்படி எதுவுமே வந்து இங்கே கிடையாது. இதுதான் ஆலயத்தோட தலைவிருட்சமா அப்படிங்கிறதும் தெரியாது. என்ன சொன்னால் பெரிய விருட்சமாக வந்து ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது இது ஒன்று தான். ஸோ சப்போஸ் இது கூட வந்து தலை விருட்சமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். என்ன சொன்னால் நான் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி ஓட்டி கொள்ளக்கூடாது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் தனி இருக்கக்கூடிய கேணி மாதிரி ஒன்று. இது தீர்த்த கேணியா இல்லை தண்ணி இருக்கிறதா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பகல் டைமில் இதோட வியூ வந்து இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னால் கீழே வந்து தண்ணியில் வந்து அப்படி பியூர் ஒயிட்டாக இருக்குது. நிலத்துக்குள்ள எல்லாமே தெரியுது. அப்படி அழகாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே வந்து பிள்ளையாருக்குரிய பீடம் இருக்கும். வர்ற இடப்புறத்தில் வந்து முதலாக வந்து இந்த பிள்ளையாருக்குரிய பீடம் தான். ஓகே, அப்படியே பீடத்தை சுற்றிட்டு போனோன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன்னா, ஸோ எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வரேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த திருவிழா டைமில் வந்து வரல. அதுவும் ஆரம்பத்தில் வந்து இந்த உற்சவம் வந்து எனக்கு வாயில் வருது. கொடியேற்றம் ஆரம்பிக்கிற நாளன்னைக்கு வரதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ இங்கே ஒரு விருட்சம் இருக்குது. இது வந்து பூவரசு விருட்சம். எது தலை விருட்சம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுல. அண்ட் இங்கே ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. இது என்னன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். அது முருகன் தான். முருகனுக்கு ஒரு பீடம் தான் வந்து சின்னதாக வந்து இருக்குது. அது ஏதோ வரலாற்று சிறப்பாக இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாதில்ல. ஸோ வீடியோ பார்த்தீங்க சொன்னால் சொல்லுங்கள் அங்கே முன்னாடி வந்து என்ன அப்படி சொல்லி. இந்த கோபுரத்திற்கு பின்புறம் பார்த்தீங்க சொன்னால் இங்கே ஒரு விருட்சம் இருக்குது. விருட்சம் தான் எல்லாரும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியாது, நான் காண்பிக்கிறீங்க பாருங்கள். நாகருக்கான நேர்த்திக்காக வரவழைக்கப்பட்ட அவ்வளவு கருங்கற்கள். ஸோ இது வந்து நாக வழிபாடு. ஐதீகம் இருக்குல்ல, சில பேர் அந்த தொட்டிலெலாம் கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் இந்த மரத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா பேருமே வந்து வர்றவங்க பக்தர்கள் எல்லாருமே இந்த கூட்டுக்குள்ளார போய் தான் வந்து வழிபடுறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, பட் வழிபடுறாங்க. அங்கே பாருங்க, அங்கே உள்ளார என்ன வழிபடுறாங்கன்னு சொல்லி தெரியல, என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து வள்ளி கொடி அப்படிங்கிற ஒரு கொடி இருக்குதான். அதனால தான் எல்லாருமே வந்து குவிஞ்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த கூட்டையும் தாண்டி வெளியில் ஒரு கூடு வச்சுருக்காங்க. அந்த கூட்டையும் தாண்டி உள்ளே போய் அந்த வள்ளி கொடியை வந்து பார்க்குறதுக்காண்டி வழிபடுறாங்க உள்ளே போய். ஆனால் இந்த நெரிசல்கள், இந்த உள்பக்கத்துக்குள்ள வந்து நெரிசல்கள் இல்லாமல் வேகமாக வழிபட்டு இங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அண்ட் இங்கே கூட வந்து நாகருக்குரிய பீடம் அங்கே இருக்குது. அண்ட் இங்கே இதுக்குள்ள ஒரு சக்தி பீடம் நினைக்கிறேன். நான் முன்னாடியே வந்து வழிபட்டு போயிட்டேன். அதாவது நான் சொன்ன மாதிரி விரதத்தை வந்து முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். அர்ஜுனகிரி பூசை தட்டுக்களை வந்தால் இங்கே தான் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி இங்கே வந்து 14 சித்தர்களுக்குரிய
இதை முருகனை வந்து மையப்படுத்தி சுற்றி வர 18 சித்தர்களை வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அகத்தியர், அதாவது விநாயகர், அனந்த சயனம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அகத்தியர், புலிப்பாணி சித்தர், போகர் சித்தர், காளாங்கி, காளமுனி, கோரக்கர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், மச்சமுனி சித்தர், அழகண்ணர், புன்னா புன்னாக்கு புன்னாக்கீசர், அதே மாதிரி சட்டநாதர், கருவூரார், கொதம்பை சித்தர், தேரையார், சுந்தரானந்தர், அது மாதிரி இடைக்காடர், திருமூலர் வரைக்கும் எல்லாருமே வந்து இதுக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது 18 சித்தர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த 18 சித்தர்களுமே வந்து இதுக்குள்ளார இருக்கிறாங்க.